இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் பி ஆனந்தன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். முதல்ல எங்களோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் சார். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவு உங்களுக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியினருக்கும் எந்த அளவுக்கு ஒரு பேரிழப்பா இருக்கும்னு உணர முடியுது. அதற்காக இடம்பலம் சார்பா இரங்கல் தெரிவிக்க விரும்புகிறோம். இந்த படுகொலையை கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த விவகாரத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கத்தான் உங்ககிட்ட நேர்காணல் எடுக்கணும்னு ரொம்ப நேரமா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்துல எதனால படுகொலை நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? மிகப்பெரிய அரசியல் படுகொலை. ஒரு தலித் தலைவர் தலித் அல்லாத மக்களுக்கும் சேர்த்து மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக வளர்ந்து வருகின்றார். அப்படி வளர்ந்து வருகின்ற தலைவரை சாதாரண ஒரு சின்ன விரோதத்தை காண்பித்து, யாரோ சம்பந்தம் இல்லாத ஒரு விரோதம், இவருக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதற்கு பின்பு தமிழ்நாட்டில் உள்ள ரவுடிகள் எல்லாரையும் ஒன்றிணைத்து அரசியல் பின்புணர்வுடன் இந்த படுகொலையை நிகழ்த்தி ஒரு தலித் சக்தி, அதாவது ஒரு தலித்த தலைவர் அனைத்து மக்களுக்கும் தலைவராகிவிட்டார் என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியிலே இந்த கொலையை செய்திருக்காரு. இது ஒரு காழ்ப்புணர்ச்சி தலித் மேல இருக்கு அப்படின்றத சொல்ல வரீங்க? தலித் மேல மற்றும் தலித்திய தலைவர் ஒரு அனைத்து மக்களுக்கான தலைவராக வளர்ந்து விட்டார். அவர் சம்பந்தமான ஒரு விஷயத்தையும் மற்றவர்கள் அந்த இடத்தை அடைய முடியவில்லை என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியில் கோபத்தை அதை செய்திருக்காரு. ஓகே சார். இப்ப காவல்துறை கிட்ட 8 பேர் சரண்டர் ஆனாங்க. கூடுதலா சிலரை காவல்துறை கைதும் பண்ணினாங்க. இதுல சரண்டர் ஆன 8 பேர்ல ஒருத்தர் தப்பிச்சு போக முற்பட்டதா சொல்லி அவரை என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. ஆனாலும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி அவர்களாகட்டும், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும், இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களாகட்டும், இவர்கள் எல்லோருமே சரண்டர் ஆன யாரும் உண்மை குற்றவாளி இல்லைன்னு சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுங்களா? சரண்டரான அனைவரும் அவர்கள் மட்டும் உண்மை குற்றவாளி அல்ல, மேலும் பல குற்றவாளிகள் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதுதான் தகவல். ஓகே ஓகே சார். ஆனா அவர்களும் குற்றவாளிகள் தான். அவர்கள் நேரிலே நின்று முன்னிறுத்தி இவர்கள் மூலமாக செய்யப்படும் அந்த பிரச்சனை மட்டும் அவர்களை மட்டும் வைத்து வழக்கை முடிப்பதற்காக செய்தது சரியான ஒரு விசாரணை அல்ல. அவர்களுக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர்கள், அவர்களுக்கு மூளையாக இருந்து செயல்பட்டவர்கள், திட்டம் தீட்டியதற்காக செலவு செய்தவர்கள், அதன் பிறகு இவருடைய வளர்ச்சி யாருக்கு பிடிக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் இவர்களுடன் ஒன்றிணைந்து பல ரவுடிகளையும் வெளிநாட்டில் இருந்தும் பணபலத்தையும் வர வைத்து மிகப்பெரிய பொருள் செலவில் மிகப்பெரிய ஒரு கோடிகளை இன்வெஸ்ட் செய்து இந்த தலைவரை அந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக சதி செய்திருக்கிறார்கள். அந்த முன்பு சென்று அந்த தாக்குதலை நடத்துவர்கள் மட்டுமே உண்மை குற்றவாளிகள் கிடையாது. அதற்கு பின்னும் நிறைய குற்றவாளிகள் இருக்கார்கள் என்பதுதான் அதற்கு பொருள். இதுக்கு பின்னாடி இவ்வளவு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா. ஓகே, ஆச்சரியமா இருக்கு சார். இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கட்சி அலுவலகத்திலேயே நல்லடக்கம் செய்ய அனுமதி கோரியிருந்தீங்க. ஆனா அரசு தரப்பு அதுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க. நீதிமன்றத்துல போராடுனீங்க. அப்பவும் வேற இடம் ஒதுக்குறதா சொல்லி செங்குன்றத்தை அடுத்த இந்த பொத்தூர் ரோஜா நகர் பகுதியில அவருடைய உறவினர் லதா என்பவருக்கு சொந்தமான இடத்துல புத்த மத முறைப்படி நல்லடக்கம் செஞ்சீங்க. இந்த விவகாரத்துல ஏன் அரசு உங்களுக்கு உதவி செய்ய மறுத்ததுன்னு நீங்க பாக்குறீங்க சார்? உங்களுடைய ஒப்பீனியன் சார். பொதுவா கொளத்தூர் பகுதியில அவருடைய நினைவிடம் எப்போதும் அமைதி விடக்கூடாது. அதாவது அவருக்கு ஒரு நினைவகம், இறந்த அந்த உடலை புதித்து பொதுமக்கள் பார்வையிட்டு செல்வதை யாரும் விரும்பவில்லை. அப்படி யாரும் விரும்பவில்லை என்பது, குறிப்பாக யார் விரும்பவில்லை என்பது நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இல்ல, அது யாரும் நீங்களே சொல்லிட்டா நல்லா இருக்கும் சார். ஏன் விரும்பல, எதுக்காக விரும்பல சார்? அது ஒரு மிகப்பெரிய விவிஐபி உடைய தொகுதியாக இருப்பதனால் பொதுமக்கள் அந்த இடத்தில் ஏற்கனவே அவரை எதிர்த்து இவர் போட்டியிட்டு இருக்கிறார். அதெல்லாம் இதில் கொள்ளப்பட்டன. அது மட்டுமல்லாமல் சென்னை நகரத்திலே ஒரு தனி இடம் எடுத்து அரசாங்க இடத்தை கூட கொடுத்திருக்கலாம். அவர் ஏற்கனவே கார்பரேஷனுடைய மிக சிறந்த கவுன்சிலர், எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாதவர் என்று கமிஷனரால் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட ஒரு மிக சிறந்த கவுன்சிலர். அப்படி இருக்கும்போது அதுக்கு பகுஜன் சமாஜ் கட்சி என்ற ஒரு தேசிய கட்சிக்கு மாநில தலைவர், அவருக்கு பொது இடத்துல இடம் கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்திலே புதைப்பதற்கு பல அப்ஜெக்ஷன்கள் பெறப்பட்டன. அதன் பின்பு நாங்களே ஒரு முடிவெடுத்து
இன்னும் நினைவிடத்தை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்று ஒரு புத்தர் போதி மரத்தின் அடியில் இருப்பது போல அங்கு எங்களுக்கு ஒரு அரச மரம் கிடைத்தது. அரச மரம் தான் போதி மரம், பீப்புள் ட்ரீ என்பார்கள். அந்த மரத்தின் அடியிலே மிக மிக அழகாக ஒரு நினைவிடம் எங்களுக்கு செய்யாத உதவிக்காக ஒரு நல்ல இடமும் எங்களுக்கு கிடைத்தது. அந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கலன்னு தெரிஞ்சப்போ உங்களோட மனநிலை எப்படி இருந்தது சார்? அந்த இடத்துல கிடைக்கலன்றது ஓப்பனா முதல்ல சொல்லாம வேற ஆல்டர்னேட்டிவ் இடம் இருந்தா உங்களுக்கு சென்னையில சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட ஒரு 2 இடம் நாங்க காண்பிச்சோம். அந்த இடத்துலயும் இந்த இடம் போக்குவரத்துக்கு நெரிசலாக இருக்கும் என்று சென்னையிலே விட்டு வெளியே திருவள்ளூர் மாவட்டத்தில் சொன்ன உடனே கலெக்டரை அழைத்து அதை ஒப்புதல் பெற்று அது தனியார் இடத்தை பரியல் கிரவுண்டாக அறிவித்து ஒத்துக்கொண்டார்கள். சரி, கடைசி காலகட்டத்தில் இந்த சூழ்நிலை போகும்போது அது ஒரு நல்ல வாய்ப்பாக நாங்கள் அதை பெரிய இடமாக இருப்பதாக நாங்களே எங்கள் இடத்தை பெற்று அனுமதி பெற்றுக் கொண்டோம் புதைப்பதற்கு. உண்மையிலே வருத்தமான ஒரு விஷயம் தான் சார் இது. இந்த விவகாரத்துல காவல்துறை விசாரணை இதுவரையிலும் எப்படி இருப்பதா பாக்குறீங்க? உங்ககிட்ட காவல்துறை தரப்புல பேசினாங்களா சார்? காவல்துறை விசாரணை முதலில் தீவிரமாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் எங்கள் தேசிய தலைமை திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இது தொடர்பில்லை என்றால் சிபிஐக்கு இந்த வழக்கை ஒப்படைத்து விடுங்கள் என்று அன்று அண்ணனுடைய உடலை இறுதி மரியாதை செலுத்த வந்தபோது எங்களுடைய மத்திய தலைமை பெகஞ்சி மாயாவதிஜி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து இந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு ஆதரவா போராடியவர் மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் என்னவோ பல பகைகள் உருவானதாகவும் சொல்லப்படுது. சமீப நாட்களா ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் அந்த சமூகத்திற்கு ஆதரவா செயல்படும் தலைவர்கள்னு சொல்லி பலர் மீதும் தாக்குதல் நடத்தப்படுது, கொலைகளும் நடக்குது. இன்னும் சொல்ல போனா தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் கூட தனக்கும் கூட பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதா சொல்றாரு. தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையாவே அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கும் போதுமான பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பொதுவா நீங்க முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அந்த முதல் கேள்வியில பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற தலைவர்களை அரசாங்கம் ஒடுக்கி விடுகின்றது அல்லது வேறொரு ஆதிக்க சக்தியை சேர்ந்தவர்கள் அவர்களை ஒடுக்குகிறார்கள் என்பது உண்மை. இது எப்படி என்றால் இது ஒரு RSS உடைய சித்தாந்தம். 2000 ஆண்டு காலமாக மனிதனும் சமம் இல்லை, நாங்கள் உயர்ந்தவர்கள், இடைநிலை ஜாதிகள் என்று அவர்களை பிரித்து அவர்களுக்குள்ளே சண்டை மூட்டி விட்டு அந்த கடைசியில் இருக்கிற அந்த வர்க்கம், கடைசியாக இருக்கின்ற அந்த தலித் அவர்களை கடைசி 4வது படிநிலையிலே வைத்து விட வேண்டும். மற்றவர்களை எல்லாம் இவர்களுக்குள்ளே சண்டை மூட்டி விட்டு அவர்களுக்கு உரிய அரசு பதவி, பெரிய பதவி இவற்றில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் போய் சேர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் எங்கள் கட்சியுடைய கொள்கை அது கிடையாது. அனைத்து சர்வஜன் சமாஜ் என்று சொல்லக்கூடிய அனைத்து மக்களையும் இன்க்ளூடிங் பிராமின்ஸ் இவங்களையும் ஒன்றிணைத்து அவரவர்களுடைய ரிசர்வேஷன், அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களுடைய ரிசர்வேஷனை கொடுத்து நாங்கள் மத்தியில் உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி அமைக்கும் போது மந்திரி பதவியிலே ரிசர்வேஷன் ஏற்படுத்தி கொடுத்தவர்கள். ஆனால் அதை புரிந்து கொள்ளாத இன்னும் அந்த திராவிட கட்சிகள், இப்போது இருக்கின்ற திராவிட கட்சிகள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் திராவிட இயக்கங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் RSS உடைய சித்தாந்தத்தையும் பிராமணிசத்தையும் வர்ணாசிரம தர்மத்தையும் தான் இன்று பயன்படுத்தி அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் உள்குள்ளவே தலித்துகளை ஒடுக்குவது, அவர்களுடைய பதவியை கொடுத்துவிட்டு அவர்களுக்கு அதிகாரங்களை பறித்துவிட்டு மற்றவர்களை வைத்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி வைப்பதே ஒரு உள் அடக்குமுறை தான், அரசியல் அடக்குமுறை தான் என்று சொல்லும். இப்ப பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மறைவுக்கு நீதி கேட்டு இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் தொடர்ந்து குரல் எழுப்பிட்டு வர்றாரு. ஆனா அவருடைய பேச்ச விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களோ திமுக தலைமையோ ரசிக்கலன்னு சொல்லப்படுது. திமுக அரசுக்கு அவர் கேள்விகள் எழுப்புவதை வச்சு அவரை தலித் மக்களின் துரோகின்னு திமுகவின் சமூக வலைதள பிரிவினரே சமூக வலைதளங்கள் பதிவிட்டு இருக்காங்க. கேள்வி கேட்பது தவறா? ரஞ்சித் அவர்களின் தொடர் குரல்களை அப்படி பாக்குறீங்களா நீங்க? அதாவது பொதுவா ஒருத்தர் தலித் இயக்கத்தில இருந்தோ தலித் சமுதாயத்திலிருந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு தலைவராகவோ அல்லது ஏதாவது அவர் துறையிலே ஒரு புகழ்பெற்றவராக இருக்கும் பொழுது அவர்கள் தன்னை மூடி மறைத்து கொண்டு நம்மை மற்றவர்கள் பழி வாங்கி விடுவார்கள் என்பதற்காக அவர்கள் வேலையை பார்த்து ஒதுங்கிக் கொள்வார்கள். ஆனால் ஒரு சிலர் போராட்ட குணம் உள்ள தலித் இயக்கத்தை நடத்துபவர்கள், தலைவர்கள் தன் முன்னின்று தனக்கு வலிக்கிறது, இப்படி அடிக்கின்றார்கள்,
இப்படி பிரச்சனை இருக்கின்றது, இவர்களால் எனக்கு பிரச்சனை இருக்கிறது அலசி ஆராய்ந்து அதை பற்றி வெளிப்படுத்தும்போது அவர்களை விரும்புவது எந்த ஒரு ரூலிங் பார்ட்டிஸும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுறாங்கன்றதுக்காக வந்து பல நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு பல வழிகளை வந்து கையாளுறாங்க. அதில் பார்த்தா நீங்கள் சொன்னது ஒன் ஆஃப் த ஊடகம் அதாவது ஒன் ஆஃப் த வே தான் வந்து இந்த ஊடகங்களை வந்து அவங்களுக்கு ஆதரவு ஊடகங்கள், ஆதரவாக செயல்படுகின்ற ஊடகங்கள், இல்லை அவர்களின் ஊடகங்கள் இவற்றிலெல்லாம் வைத்து மற்றவர்களை யார் இந்த குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் குரல்களை நசுக்கி விடுவார்கள். அப்படி நசுக்குவதற்கான முயற்சி தான் அவரை பழி தூற்றுவது. ஆகையினால் ஒருவர் தன்னை இது போல பிரச்சனை இருக்கின்றது, இந்த சமுதாயத்தில் இப்படி ஏமாற்றுகிறார்கள், மற்ற கட்சிகள் வாக்குகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுப்பதில்லை. என்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்றால், ஏற்கனவே தலித்துக்காக ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டில் உள்ள தொகையை உரிய தகுதியான மக்கள் அதை பெறுவதற்கு இல்லை என்று ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் அனுப்புகின்றது. ஒரு 1200 கோடிக்கு மேலே மத்திய அரசாங்கம், தட் மீன்ஸ் வந்து ஒரு மாநிலங்களுக்கும் தலித்துகளுக்கான ஒரு அவர்களுக்குரிய தொகை, அதாவது அவர்களுக்கு மானிய தொகை மற்றும் அவர்களுக்கு கடன் தொகை வழங்குவது, அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்குவது, இது போன்ற தொகைகளை மத்திய அரசின் பங்காக அனுப்பி வைப்பார்கள். அப்படி அனுப்பி வைத்த தொகையை உரிய காலத்தில் செலவு செய்யாமல் மீண்டும் மத்திய அரசுக்கு ஏறக்குறைய 1200 கோடி அனுப்பியதாக எங்களுக்கு தகவல் இருக்கின்றது. இது போன்ற உரிய தலித் மக்கள் இருந்தும் தகுதியானவர்கள் இருந்தும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த மக்களிடம் அந்த பணம் பொருளாதார ரீதியாக அவர்கள் முன்னேறிவிட்டால் அவர்கள் அரசியலை நோக்கி சிந்திப்பார்கள், யாருக்கு வாக்களிப்பது என்பது சிந்தித்து செயல்படுவார்கள். கடைசி நேரத்தில் 500 ரூபாய் கொடுத்து அவர்களை விலை பேசி அந்த வாக்குகளை விலை வாங்கி விடுவார்கள். அதுதான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். பேலட் பேப்பர் இஸ் மோர் தென் பவர் டு புல்லட். புல்லட்டோடைய வந்து அந்த பவரை விட பேலட்டோட பவர் வந்து அதிகம், வாக்குச்சீட்டுடைய வந்து பவர் அதிகம் சொல்லிக்கிறார். அந்த பவரை வந்து இவங்க வெறும் 500 ரூபாய் கொடுத்து அந்த மக்களை வறுமையில் இருந்தாக்கா அதை ஓட்டு போட வச்சு அதை வாங்கிடுறாங்க. அதனால வந்து அவங்க 5 வருஷமும் வந்து அவங்க ஒரு 25 பைசாவுக்கு ஒரு நாளைக்கு அடிமையாடுறாங்க. கடைசியா ஒரு கேள்வி சார், பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரா பொறுப்பெடுத்த பிறகு அடுத்த கட்ட திட்டம்னு ஏதாவது வச்சிருக்கீங்களா? இப்ப 2026 தேர்தல் குறித்த திட்டமிடல்களை இப்போதே தொடங்க வாய்ப்பு இருக்கா? ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலைக்கு நீதி கிடைக்க அடுத்த கட்டமா என்ன செய்யலாம்னு இருக்கீங்க? அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கை செயல் திட்டங்கள் என்பது இம்ப்ளிமெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். தேர் இஸ் நோ மேனிஃபெஸ்டோ. மேனிஃபெஸ்டோன்றதே வந்து தேர்தல் அறிக்கையே எங்களுக்கு கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்துவது தான் எங்களுடைய தேர்தல் அறிக்கை. அதாவது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் 1949 டிசம்பர் 6ஆம் தேதி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தொடங்கப்பட்டது. 1950ஆம் ஆண்டு 24 ஜனவரி வரை அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியிலே டிஸ்கஷன் செய்ததை எடுத்து அந்த கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் அந்த புக்கை வந்து கொடுக்கும்போது, அரசியலமைப்பு சட்டத்தை ஒப்படைக்கும் பொழுது, இந்த 20 ஆண்டுகள் இந்த சட்டத்தை அமல்படுத்திவிட்டால் இந்திய வல்லரசாக மாறிவிடும் என்று கொடுத்தார். ஆனால் நேரு அவர்கள் 5 ஆண்டுகள் போதுமா நான் அமல்படுத்தி விடுகிறேன் என்று சொன்னார். இன்று 70 ஆண்டுகள் காலத்துக்கு மேல் ஆகியும் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தவில்லை. ஆகையினால் இந்த நாடு வல்லரசாக மாறவில்லை. ஆகையால் நாங்கள் எங்களுடைய மேனிஃபெஸ்டோ என்பது எங்களுடைய அறிக்கை, செயல் திட்டம், எங்களுடைய வேலை திட்டம் என்பது இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தில் கூறியுள்ள அனைத்து உரிமைகளும் ஏழ்மையிலும் வறுமையிலும் உள்ள மக்களின் அடித்தட்ட மக்கள் வரையும் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மேனிஃபெஸ்டோ, எங்களுடைய வேலை திட்டம். ஓகே சார், மறுபடியும் எங்களுடைய வருத்தங்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். இடம் வலம் நேயர்களுக்காக உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நீங்கள் வருத்தத்தை தெரிவிச்சதுக்கு நான் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லா சேனல்லையும் வந்து மற்ற சேனல்கள்லாம் பேசும்பொழுது வந்து நம்ம தலைவராக வந்ததுக்கு வாழ்த்துன்னு சொல்லிட்டு தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் மட்டும்தான் ஒரு சரியான முறையில் கையாண்டீங்க.